உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை மாலை ஒரு நேரடி ஒளிபரப்பிலே உங்களை மாலை முயற்சியுடனும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துற நினைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இணைய போற அனைத்து உள்ளங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நித்திய வெளிச்சத்தின் மாலை ஒளிபரப்பிலே வாழ்த்துகிறேன். இதனாலும் நாங்கள் ஜெபிப்போம். தொடர்கிறது எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு சோஸ்ரம் நீர் பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கர்த்தாவே. அப்பா, இந்த வேளையிலும் இந்த புதிய மாதத்தை தந்து இந்த 11ஆம் மாதத்தை எங்கள் கரங்களில் தந்திருக்கிறீரப்பா. நீ தந்த இந்த மாதத்துக்குள்ள எங்களை தருகிறோம், ஊழியங்களை தருகிறோம் தகப்பனே. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் எடுத்திருக்கிறதுக்குள்ள தருகிறோம். அழுக செய் ஆட்கொண்டுகளை மகளப்பண்ண விசேஷமாக இந்த நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பு யாவையும் கரத்திலே ஒப்புவிக்கிறேன். 7 மணி தொடக்கம் 10 மணிக்கு மட்டும் நடைபெற போற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்க ஆசீர்வதித்து தரும்படியாய் வல்ல கரத்துக்குள்ள தருகிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளும் இணைய போற எல்லா ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இருக்கிற உள்ளங்களும் இல்லங்களும் கர்த்தாவே, அவர் இருக்கிற இடத்துல உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை பாராட்டுவீரா, உதவி செய்வீரா, தடைகளை தகர்ப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியாளை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சொத்துவத்தையும் தாங்க, குடும்பத்தை ஆசிர்வதிங்க, ஊழியங்களை ஆசிர்வதிங்க, எல்லைகளை விசாலப்படுத்துங்க. உங்களுடைய வல்ல கரங்களை தாங்கி நடத்திட்டுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை மகிழ்ச்சியுடன் அன்புடன் வரவேற்கின்றேன். இதனால் உங்கள் நிகழ்ச்சியில் யாவும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். இதனாலும் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமீன். நன்மையினால் முடிசூட்டுற நல்ல தகப்பன் நம்மோடு உண்டு. பாதைகளை நெய்யாய் பொழிகிறார். ஆமேன். வாதிகள் அல்ல, பாதைகளை நெய்யாய் பொழிகிறார். ஆமேன். அப்படிப்பட்ட நெய்யாய் பொழியும் தகப்பனிடம், நன்மையாய் முடிசூட்டும் தகப்பனிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டோம். அவர் எங்களை நடத்துவார். நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போமா? 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் ஆரம்பிச்ச உங்களுக்கு கூட கடன் செல்ல போன்றோம். 7:30 வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடன் செல்கிறோம். இந்த நாளும் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளோடு தேவ செய்தியை நமக்கு எடுத்து வருவார்கள். 8 மணிக்கு எங்களுக்கு வார்த்தையின் வெளிச்சத்தோடு தேவ செய்தியை தருதாசர் அவர்கள் டொரண்டோவில் இருந்து இணைகிறார்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தியோடு இணைகிறார்கள் பாஸ்டர் வெங்கட் அவர்கள் அமெரிக்க தேசத்திலே இருந்து. 4வது வார்த்தையின் வெளிச்சத்தோடு தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவில் இருந்து. அடுத்ததாக நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதிக்குடாய் கடன் செல்ல போகிறோம். அழையுங்கள், இணையுங்கள், சங்க வானொலிக்குள் சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனாலும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். எங்களோட சிஸ்டர் கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்குள்ளாய் கடன் செல்வோம். ஆமேன். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. இணையுங்கள், உங்கள் தாளந்துகளை வெளிக்கொண்டு வந்தது நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அலையுங்களன், இணையுங்களன். கர்த்தர் நாமத்தை ஒன்றாக நாங்கள் மகிமைப்படுத்துவோம் சங்கம வானொலிக்குள்ளாய். ஆமேன். அழைப்புகள் இருக்கும் சோதரி இணைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்குள்ளாய் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்ச பாடலை. ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென். காட் பிளஸ். நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம். தகப்பனே, இதுவரை எங்களை இம்மானுவேலராயிருந்து கூட இருந்து வழி நடத்தின தகப்பன் யெகோவா ஜீரேயா, எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கிறவர் நீர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று நீர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். இனி வரும் காலங்களிலும் நீர் எங்களை எப்படி நடத்த போகிறோம் அது உம்முடைய சித்தமாயிருக்கட்டும் தகப்பனே. ஜீவனை கொடுக்கிறவரும் ஜீவனை எடுக்கிறவரும் நீர் கர்த்தாவே. அந்த வல்லமை உமக்குண்டு தகப்பன். நீர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியாது கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளிலும்
சௌரன் லெஸ்லி பிரதருக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கத்தாவே தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகள் தேவ தயவு மனித தயவுகள் கிடைக்கும்படியாய் கத்தர் நீர் இதுவரை வழி நடத்திருக்கிறீர். இனி வரும் காலங்களில் குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் மகேந்திரன் எங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உமக்காக நேரத்தை ஒதுக்கி உமக்காக செய்கிற ஊழியங்களிலே கத்தர் நீர் கனப்படுத்துகிற தகப்பனாயிருக்கிறீர். சுகம் ஆரோக்கியம் கொடுத்து தொடர்ந்து அவர் வந்து இந்த இடத்திலே உம்முடைய ஊழியத்தை நடத்தும்படியாய் அவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். சொரீஸ் பாலங்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை கத்தாவே அப்பா ஆத்துமாதாயத்துக்காக எடுத்து செல்லுகிற சகோதரி கர்த்தர் நீரர் போற இடங்களில் போக்கிலும் வரத்திலும் கத்தாவே ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்களை சந்திக்கிறார்கள், அவர்களுக்கு வார்த்தையை உம்முடைய நாமத்தை கொடுக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாய் சௌரி மேல் அபிஷேகத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்னும் சௌரி ரஞ்சனி அலங்காரமணிக்காக டவுளிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு சாட்சியாய் நிற்கும்படியாய் நீர் அளித்த தேவன் கத்தாவே அவர்களையும் தொடர்ந்து உற்சாகத்தினாலும் அபிஷேகத்தினாலும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உங்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் நீர் ஆசிர்வதிக்கிறபடியாய் அழைத்த தேவன் சபைகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த சபைகள்ல உள்ள விசுவாச மக்களை விசாரிக்கும்படியாய் கர்த்தர் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் தொடர்ந்து ஆதாயங்களை செய்யும்படியாய் தொடர்ந்து ஆசிர்வதிங்க. குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே கத்தாவே உண்மையும் பரிசுத்தமாயிருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் சபையை சரியாய் நடத்தும்படியாய் ஞானத்தை கொடுக்கிறவர் நீர் கத்தாவே தொடர்ந்து நடத்துங்க. இந்த முடிவு காலத்திலே கத்தாவே ஆத்துமாக்கள் அப்பா, அந்த ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜபிக்கிறவர்களாயும் அந்த குடும்பங்கள் உமக்காக ஓடுகிறவர்களாயும் இருக்கிறதை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா தேவைகளையும் எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபை அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, நீர் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்துவம்படியே அப்பா இந்த சபையாய் கூடி கத்தாவை உம்முடைய ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் அந்த ஓட்டத்தில் அவர்கள் முடி பரியந்தம் ஓடும்படியாய் நீர் உம்முடைய வேலத்தை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்பு இல்லாதபடி இருக்கிறது ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை காணும்படியாய் நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரரை ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துகிறவர்கள், வேஞ்சலிசம் செய்கிறவர்கள், அப்பா டீச்சிங்ல இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது கத்தாவே. அந்த வார்த்தை உயிரை கொடுக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் அறியட்டும். இந்த ஊழியம் கத்தாவை உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய பயணமாய் இருக்கும்படியாய் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாய் நீர் வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கத்தாவே, பின்மாற்றத்துல இருக்கிற பிள்ளைகள் மீண்டும் சபைகள்ல வந்து உண்மை ஆராதிக்கும்படியாய் அழைத்து வாங்க ஆண்டவரே. அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்ட அந்த ஜனங்கள் கத்தாவை உண்மை மறுதளிக்காதபடி உம்முடைய ரட்சிப்பை காணும்படியாய் அவர்களுடைய கண்களிலே தெளிந்த பூத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் கைவிடப்படாதபடி அவர்களுக்காக நீங்க கேட்டபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, பாவங்களை விட்டு விலகி கத்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாய் நீரே மேசியா என்பதை அறியும்படியாய் அவர்களுக்கும் ஒரு நல்ல பாதையை, உண்மை காணுகிற பாதையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை பெருக பண்ணுங்க. தொடர்ந்து அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. சூடான் மக்களுக்காக, நைஜீரியா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாம் அறியும் கத்தாவே அங்கு நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும்
நீர் அறிவீர் சுவாமி தகப்பனே. உமக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும், அவருடைய ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்திலே அவர்கள் வந்து சேரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பாதுகாக்கிறவர் நீர் கர்த்தாவே. அப்பா, இந்த உலகத்திலே இருக்கிறவனை காட்டிலும் மங்களில் இருக்கிற இயேசப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரே. அப்பா, ஜீவனை காக்கும்படியாய் அவர்கள் உம்மிடத்திலே கையேந்தும் போது கத்தர் நீர் அந்த இடத்துல விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். எல்லா பயத்தின் ஆவிகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் கர்த்தாவே ஆத்துமாவை சரீரத்தையும் கொல்ல வல்ல உமக்கு அவர்கள் பயப்பட்ட ஆத்மாக்கள் ஆண்டவரை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இவாஞ்சலிசம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே வைத்தியசாலைகளில் இருக்கிறவர்கள் உண்மை காணும்படியாய், இரட்சிப்பை காணும்படியாய், சுகத்தை காணும்படியாய் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே தகப்பனே. ஆரோக்கியத்தை பெறட்டும். இன்னும் சிறைசாலையில் இருக்கிறவர்கள் விடுதலை அடையட்டும். உம்முடைய சத்தியம் அந்த கதவுகளுக்கு கூட கிடந்து போய் ஆத்ம விடுதலையை கொடுக்கும்படியாய், குடும்பங்களோடு மீண்டும் தவறுகளை மன்னிப்பை பெற்று சேரும்படியாய் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து போதை வஸ்துக்கள் நாள் கழிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்குங்க. அது தவறான காரியம் என்பதை உணர்த்தி அவர்களையும் விடுதலை அடைய செய்யும்படியாய், ரட்சிப்பை காண செய்யும்படியாய் கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க நேர்த்தியாய். எல்லாவற்றையும் இந்த கருவிகள் ஒவ்வொன்றும் தடையின்றி எல்லா காரியங்களையும் நடத்தும்படியாய், எல்லா காரியங்களும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுத்த அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம்.
வெண்கல கதவை எல்லாம் உடைத்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசானா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஓசானா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அருமையான பாடல். ஆமேன். வழிகள் எல்லாம் வழிகளாக்குவேன், பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும். ஆமேன். அந்த ஏசாயத்தை சொன்ன வாக்குத்தத்த நிறைவேறுது. அவர் வழிகள் எல்லாம் வழிகளாக்க. அருமையான ஆழமான சத்தியம் அடங்கிய பாடல். அருமையாக பாடி அனுபவித்து பாடினீர்கள். எல்லாருக்கும் பாடப்பட்டு செபித்தீர்கள். அப்படியாக பாடி துதித்து செபித்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தம் நாங்கள் நாளை சந்திப்போம். சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். ஆமென், ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஆமென், ஆமென், ஆமென். அன்பான வேண்டுகோள் அறிவித்தல்கள். அதாவது நாளைய தினத்தில இருந்து நேரடி ஒளிபரப்பு யாவும் நடைபெற மாட்டாது. மீண்டுமாக எங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் அடுத்த மாதமான மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பமாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். ஆமென். கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஒன்று சங்கீத தியானமாக இன்றைக்கு 66ஆம் சங்கீதம் 1 தொடக்கம் 8 வசனங்களை வாசித்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 66 1 தொடக்கம் 8 வசனங்கள். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகள் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறேன். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கு உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். சேலா. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. சேலா. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். ஆமென். அளவான சத்தியம். பூமியின் குடிகளே, இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சொல்லுகிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக
கம்பீரமாய் பாடுங்க. துதிக்க துதிக்க இருக்க விழுந்தது போல கம்பீரமாய் பாடுங்க. உங்க தடைகள் உடையும். உங்களுடைய செய்யல வந்து பாருங்க, துதிச்சுட்டு பாருங்களேன். வந்து பாருங்க இந்த நித்திய வெளிச்சத்தை, வந்து பாருங்க இந்த சங்க வானொலிக்குள்ள என்ன நடக்குது, இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள, இந்த துதியின் வேளையில என்ன நடக்குது, செவ்வ வழி என்ன நடக்குது, வந்து பாருங்க. தேவன் செய்கிற பயங்கரமான கிரியல் இப்படியாக பரித்தர்கள் அப்படியாக சாட்சி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். கேட்டு பாருங்களேன், வந்து பாருங்களேன், தேவன் செய்கிற பயங்கரமான கிரியல் வெளிப்படுகிறதை. ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் அழைப்பு இருக்கிறார்கள். நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord, Sister Subha. God bless you. பிரைஸ் லார்ட். God bless you. எடுத்து வாருங்கள். ஆமென். ஆமென், ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த நித்திய வெளிச்ச சங்கமமான நித்திய வெளிச்சத்துல எங்களை அன்பாக அழைத்த உங்களோட பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை எவ்வளவோ பெரிதா இருக்கக்கூடிய நான் அதற்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. நீங்க அழைத்த ஊழியக்காரர்களை நீங்க உண்மையுள்ளவர்களாக உங்களுக்கென்று தெரிந்தெடுத்த அந்த மகா பெரிதான பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியுமாக ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென் ஆண்டவரே. அவ்வளவு நல்ல தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். இந்த ஊழியக்காரர் மூலமாக நீங்க ஒவ்வொரு கிரிகைகளையும் நடத்தி கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்க மேலேயும் ஆண்டவரே நீங்க நல்ல மேய்ப்பரா நீங்க நல்ல மேய்ப்பராய் இருக்கிறதென்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பில் அணைத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா அப்பா. உங்களுடைய அன்பு பெரியது. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பில் மூன்றிலும் அன்பே பெரிதாக இருக்கிறபடியா நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதற்கானவரே இந்த சங்கமமும் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஒரு குடும்பமாக நீங்க அனைத்த இந்த குடும்பத்துல ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய அன்பினால நிரப்பி அபிஷேகத்தினால நிரப்பி இன்றைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வரப்போற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இன்று தொடக்கம் ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே இன்றும் எங்கள் மத்தியில் உங்களோட அற்புதங்களை எங்களுக்கு அப்பா நீங்க வெளிப்படுத்தி அறியாதவர்கள் மத்தியில் ஆண்டவரே இந்த வரப்போற ஊழியக்காரர்களின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுற கிருபைகளுக்கு நன்றி. நீங்க கொண்டு வருகிற வார்த்தைகள், கவிதைகள், பாட்டுகள் யாவரையும் புதிதான வார்த்தையின் புதிதான வெளிப்படுத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே கண்மலையானவராயிருக்கிறபடியால் நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், 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 ஆமேன். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபையை தந்திரையா. எந்தன் பலவீன நேரங்களில்
கிருபையை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். அப்பா, உங்களை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் பொழுது நீங்க எங்கள் மத்தியில் வந்து அற்புதமான பெரிதான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. சிறியரு சாட்சி சிஸ்டர் சுபா. ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். இன்றைக்கு எனக்கு டாக்டரிடம் போக வேண்டி வந்துச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சமும் இறங்குது இல்லை. இருந்தாலும் கத்தர் இன்றைக்கு டாக்டர் சொன்னார், நான் கொடுக்குற மருந்தெல்லாம் எடுக்கிறியா எனக்கு தெரியல, இல்லாட்டி ஏன் ப்ரெஷர் குறையுது இல்லைன்னு. நான் சொன்னேன், நான் என் அப்பாவை விசுவாசிக்கிறான், என் கடவுள் என் ப்ரெஷருக்கு மேலானவர். அவர் என் ப்ரெஷர் இருந்தாலும் இல்லாட்டி என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே பெரிய மிரக்கல். அப்ப அவர் சொன்னாரு, எந்த கடவுளை பற்றி நீ சொல்ற? அப்பதான் நான் சொன்னேன், நான் விசுவாசிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவ. லைக் the Lord I believe is my God is Jesus Christ. Oh, that's good, but you are still alive. Don't play with games. You better do whatever you have to do. நான் என்ன சொல்ல வரேன்டா, அவருடைய பலவீனத்தை எங்களை பலவீனத்துல பலன் கொடுத்து இரவும் பகலும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துகிற தகப்பன், ஒரே ஒரு தகப்பன், கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆனவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். சில நேரங்கள்ல மருந்துகள் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அது இது கொடுக்கறது இருந்தாலும் நாங்க அவருக்குள்ள அந்த பலனை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கறதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தரின் அதிகமான வேலை இந்த சங்கமம் வானொலி நித்திய வானொலியில் நித்திய வெளிச்சத்திலே இன்னும் ரட்சிப்பை கொடுத்து அந்த வல்லமையை தெரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி சிஸ்டர், நன்றி. என்ற சிறிய சாட்சியை கேட்டு பெரிதாக கர்த்தர் என்னை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. இவ்வளவு விசுவாசத்தோட இவ்வளவு அறிக்கை பண்ணி டாக்டருக்கே பரம டாக்டர் அறிவித்தவர் நீங்க தான். அப்படி பேச மாட்டேன், இன்னைக்கு நானே பேசிட்டேன். நீங்க சொல்லிடலாம், நீங்கள் இல்லை எனக்கு டாக்டர், அவர் தான் பெரிய மெயின் டாக்டர், அவர் தான் ஸ்பெஷல் டாக்டர், ஸ்பெஷலிஸ்ட். தலையாட்டிப்பட்டு சொல்றேன், தலையாட்டிப்பட்டு சொல்றேன். என்னவா எப்படிப்பட்ட கடவுளை நீ நம்புறியோ தெரியல. ஓகே, நீ சுகமா இருந்தா போதும். நல்லவர். ஆமே. நன்றி சிஸ்டர், நன்றி, நன்றி. அருமையான பாடல், அருமையான சாட்சி. இப்படித்தான் நாங்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும். அவர் நமக்குள்ள இருந்து கிரிய செய்யறது மனுஷன் அறிய மாட்டான், நாம அறிவோம், அவருடைய பிள்ளைகள் அறிவோம். நிச்சயம் அவருடைய பலன் பூரணமா விளங்கும். அதனுடைய சகோதரிக்கு எல்லாம் பலவீனங்களை கத்தர் எடுத்து போடுவார். நாங்கள் ஜெபிப்போம். அப்படியாக ஜெபித்து துதித்தவங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் நேரலுக்காக ஜெபித்து வானொலி ஆசீர்வதித்து ஜெபிக்க எங்களோட சிஸ்டர் ரஞ்சனி சிஸ்டர் இணைப்பில் இருக்கிறார்கள். இப்போது கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. God bless you. பிரைஸ் தி லார்ட். God bless you too. எடுத்து வாருங்க சிஸ்டர். ஆமென், ஆமென். சுருக்கமாக ஒரு பாட்டை பாடிவிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புத
செய்பவர், அதிசயம் அடித்தவர், அற்புதம் செய்பவர், அதிசயம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கின்றார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கின்றார், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். Amen, amen. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Savior. Lord, we come to you, Lord. Bring, Lord Jesus, the real flags of praise and worship and adoration, Lord Jesus, with victory on it, Lord. So we thank you, Lord, for the wonderful testimonies, Lord, where you bring forth, Lord, your wonder-working power of your resurrection, Lord, bringing forth through your believers that believe in you, Lord, that you would never fail us, you would never forsake us, Lord, because you are on the throne of grace, Lord. And Lord Jesus, those who adhere to your word, adhere to the faith that you have bestowed upon our hearts and lives, coming and asking in your name, those who come to the Lord Jesus and touching anything you said, Lord Jesus, that you would give it to us in the name of Jesus alone. So we, Lord, bring forth, Lord, many that are listening at this time, Lord, through Nitya Velicham, Father, Lord, many through coming through the nations of the world, no matter what time or the hour, Lord, you brought forth every one of them, Lord, to be blessed, Lord, but what's going and said and been worshipped, Lord, adored, Lord, and Lord, brought forth your word, Lord, to listen to, and also the servants of the Lord, even as they would come and share the gospel of salvation, for the power of salvation is only in the preaching of the word, that they would listen, Lord Jesus, adhere to it, Lord, not only have, Lord, be hearers only, but be doers, Lord. Give them much of your grace, Lord, and the understanding, Lord, opening up their eyes of understanding, Father, to reach that place, Lord, where only you can reveal to them, Lord, what you are about, Lord, even as you brought forth your word and that has become flesh and dwelt among us, Lord. That is the powerful entity of your the very word to go into hearts and lives through the power of your Holy Spirit, even at this very moment, Lord. So I thank you for every one of them that are listening to it, Lord Jesus, that you are lining up, Lord, from now on till the end of this segment, Lord, to come and preach the word of the living God. And I thank you for that, Lord. I also thank you, Father, even as Sister Subha is hosting, Lord. Be with the leader and guide her every step of the way, Lord. I also pray, Lord Jesus, for the teamwork that had already gone on, Lord, with Sister Karuna, Sister Dolly, all of them coming and singing and praying and worshiping and also bringing a testimony, Lord, all for your honor and for your glory's sake, Lord. Your name be lifted up, honored, glorified, and magnified, Lord, that all men may be drawn unto yourself. That is the very word of the living God. When I be lifted up, I will draw all men unto me. That is all through your resurrection and the ascension that you mentioned, oh God, that you have been lifted up and now you're drawing all of them into the power of your salvation to come into the very word, Lord, that you brought forth to come and know you and worship you and Lord Jesus, accept you as their Lord and their Savior. Now we also thank you, Father, for Brother Mahindran, who has been, Lord Jesus, also helping with the network to connect, Lord Jesus, with the coordination along with Sister Rita as well, Father, to enable, Lord Jesus, for this network to go on. Now also thank you for Brother Leslie, who does all the recording and all the work that has to be done, Lord, in terms of the media networks, Lord, to go into YouTube and also Facebook and whatever that it entails, Lord Jesus. So I thank you, Lord, for your power of your wisdom, knowledge, and guidance and understanding, Lord. And I thank you, Father, for only you can do it, Lord, for the people to hear and listen and obey and come into that way in which only your word can do it, Lord Jesus. So we thank you for that, Father. Now we also thank you, Father, for the rest of what is going to go on for the rest of the segment, or for every single the servants of the Lord that have been already prayed for, Lord. Entrust them all into your hands, Father, and also for the all that have been listening, Father, all their needs to be met, all their the way in which they have come in, Lord, they will not leave this place, Lord, this evening, Father, before, Lord, the way they came in, they would
never leave, Lord Jesus, the way they came in, but be delivered, set forth, and completely set free. Where the Spirit of the Lord is, there is victory, there is freedom, there is, Lord Jesus, the liberty that you have called us out, Lord. Therefore, I pray that into their hearts and lives, decree and declare that into their hearts and lives, because where the Spirit of the Lord is, there is victory, there is freedom. So we thank you for that, Father, even as you are ministering to them. In Jesus' name we pray. Amen and amen. Amen, amen, amen. Thank you, sister. Thank you. God bless you and your family, your ministry. Thank you, sister. Thank you. Amen. God bless you too, Sister Subha. God ஆமீன் bless you. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்குடாய் துதியலுக்குடாய் கடன் சென்றோம். அருமையான சாட்சியை கேட்டோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்ற நேரம் 7:32 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை